Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம போகிற சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுதியியல் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம் எலிப்ஸ். நீள்வட்டத்தின் வகைகள் பற்றி இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். பிஎஸ்சியில் நீள்வட்டம் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டா புரியும். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. மையம் h, k உடைய நீள்வட்டத்தின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் வித் சென்டர் அட் h, k. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா 0,0 இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி h, kங்கிற மையம் உடைய எலிப்ஸோட நீள்வட்டத்தின் வகைகள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நெட்டச்சு x அச்சுக்கு இணையாக மேஜர் ஆக்சிஸ் parallel டு தி x ஆக்சிஸ். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த நெட்டச்சு x அச்சுக்கு இணையாக இருக்கிற மேஜர் ஆக்சிஸோட நீள்வட்டத்தை தான் வந்து இந்த ஸ்லைடில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சமன்பாடு x minus h the whole square divided by a square plus y minus k the whole square divided by b square equal to 1. இங்கே a square greater than of b square. அதான் வந்து பார்த்தீங்கன்னா x அச்சுக்கு இணையாக நெட்டச்சு. ஸோ நமக்கு தெரியும் நெட்டச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீள்வட்டத்தில் ஏங்கிற முனை எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது இந்த இது எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் டேஷ் பேரலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்க ஃபர்ஸ்ட் நீள்வட்டம். ஸோ இந்த ஃபார்ம்ல ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எக்ஸுக்கு கீழே ஏ ஸ்கொயருங்கிறது வந்துச்சுன்னா அதோட நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஹெச் வருது. அதோட நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கும். ஸோ ஒய் வந்து குற்றச்சா இருக்கும். ஸோ இப்போ இதில் 1 by 1 எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எலிப்ஸ் எப்படி போகிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் 2 ஆக்சிஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தள்ளி h, kங்கிற சென்டர் பாயிண்ட்ல ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எலிப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல மையம் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து 0,0 h, k. ஸோ நமக்கு தெரியாத வழியா h, k சென்ட்ரல் தள்ளி வச்சிருக்காங்க. நெட் அச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இணையாத எக்ஸ் டேஷ் அந்த ரெட் கலர் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் அதனாலதான் நெட் அச்சு எக்ஸ் அச்சுக்கு இணைன்னு சொல்லியிருக்காங்க. முனைகள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ அப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் முனை வந்து பாத்தீங்கன்னா ஏ. இது எப்படி இருக்குன்னா ஹெச்ல இருந்து, அதாவது ஹெச்சோட வேல்யூல இருந்து பிளஸ் ஏ ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஏங்கிறது அதோட முனைன்னு தெரியும். ஆனா நமக்கு இங்க 0,0 தான் ஏ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு ஹெச். ஏன்னா இங்க சிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து, அதாவது ஹெச்ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா h, k. ஸோ அப்போ ஹெச் பிளஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் முனை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மைனஸ் ஏ. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏரியாவில் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஹெச் மைனஸ் ஏ, கே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் மைனஸ் கே ஏங்கிறது பாயிண்ட். ஸோ இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் ஏகே. ஏன்னா இதுலேருந்து ஏவை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே போகும்போது மைனஸ் பண்ணணும், இங்கேருந்து ஆட் பண்ணணும். என்ன ரீசன்னா, ஸோ ஹெச்லேருந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸஸ்லேருந்து இருக்கு, ஆட் ஆயிருக்கு ஹெச் ஏங்கிற வேல்யூ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சை கழிச்சுட்டு போடுற வேல்யூ தான் இங்கே வரும், ஹெச் பிளஸ் ஏகே. அதே மாதிரி குவியங்கள். ஸோ குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குவியம் எஸ், இங்கே எஸ் டேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் சி. சிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு சிங்கிற குவியம் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இங்கே ஹெச்ல இருந்து பிளஸ் சி ஆட் பண்ணீங்கன்னா இந்த குவியத்தோட வேல்யூ கிடைச்சிடும், அதாவது எஸ் ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் சிகே. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த குவியத்தோட வேல்யூ பார்க்கணும்னா ஹெச்ல இருந்து கழிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஹெச் ஆட் ஆன இருக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்போ அதில் கழிச்சிங்கன்னா எஸ் டேஸ் கிடைச்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மைனஸ் சிகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு நெட் வச்சிருக்கிற காமன் ஃபார்முலா. ஸோ அதோட சமன்பாடு இப்படி இருக்கும். மைய ஹெச், எக்ஸ் அச்சுக்கு இருக்கும். அதோட முனைகள் 2, குவியங்கள் 2. நெட்டச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை குவியங்கள் மையத்திலிருந்து இடப்பக்கம் வலப்பக்கம் சி அலகுகள் தூரத்தில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டச்சு எக்ஸ் அச்சுக்கு இணை குவியங்களும் மையத்திலிருந்து. ஸோ இந்த குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இடப்பக்கம் வலப்பக்கம் சி அலகு தூரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சின்னு சொல்றாங்க. சி அலகு தூரத்தில் இருக்கும். இங்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதனால வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்.
செகண்ட் டைப் நெட் அச்சு ஒய் அச்சுக்கு இணை மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு தி ஒய் ஆக்சிஸ். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட சமன்பாடு மையம் நெட்டச்சு முனைகள் குவியங்களை நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதோட நெட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற ஆக்சிஸ் பேரலா ஒய் டேஷன் இருக்கா. நான் சொன்ன மாதிரி எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைட் பைல வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அவங்க பி ஸ்கொயர் வந்தனால இதுதான் குற்றச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல வந்து குற்றச்சா இருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ் ஸ்கேல ஏ ஸ்கொயர் வந்தனால இது நெட்டச்சா இருக்கும். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் கீழே பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குற்றச்சா தான் இருக்கும். ஸோ எக்ஸ் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சு. இங்க அவங்க சொல்லிக்கிற மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கே, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்டர்ல இருந்து இருக்கு. ஸோ ஒய்ஹெச்சுக்கு இணை. ஸோ நெட்டச்சு வந்து ஒய் டேஷுக்கு இணையா இருக்கு. முனைகள். ஸோ இங்க ஹெச்சோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அதோட ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஆக்சிஸ் வந்து அப்படியே அதில் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகுது. ஒய் ஆக்சிஸ் மட்டும் இந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ முனைகள் வந்து ஒய் ஆக்சிஸ் ஆட் ஆகும்போது என்னன்னா இதுல இருந்து அதை ஆட் ஆன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஹெச் கமா ஹெச் எக்ஸ் ஆக்சிஸ் சேம் வேல்யூ தான் கே பிளஸ் ஏ. ஏன்னா ஒய்யோட வேல்யூ தான் முனைகளில் பிளஸ் ஆகுது. ஸோ அப்போனா ஹெச் கே பிளஸ் ஏ. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கே மைனஸ் ஏ. ஸோ இப்போ கேங்கிற பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கழிச்சிங்கன்னா செகண்ட் பாயிண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி தான் குவியங்களும். ஸோ குவியங்கள் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கே பிளஸ் சி. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் சிங்கிறத வந்து ஆட் ஆன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவியத்தை கிடைக்கும். அதனால ஹெச் கே பிளஸ் சி. ஆப்போசிட்ல அதே மாதிரி ஹெச் எக்ஸ் ஆக்சிஸ் சேம்னா ஏ பிளஸ் மைனஸ் சி. ஸோ அதாவது குவியங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதுல இந்த ஆட் ஆயிருக்கு இந்த டிஸ்டன்ஸ். அதில் கழிச்சிங்கன்னா இப்படி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சாரீஸ் நீங்கள் போடும்போது கிராஃப்ல வரைஞ்சி மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எதனால கழிக்கிறோம் எதனால கூட்டுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக என்ன புரியும். ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டச்சு ஒய்ஹெச்சுக்கு இணை குவியங்கள் மையத்திலிருந்து இடப்பக்கமும் வலப்பக்கமும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து குவியங்கள் வந்து இடப்பக்கமும் வலப்பக்கமும் சி அலகு தூரத்தில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கு எஸ் டேஸ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி அலகு தூரத்தில் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். therefore சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். தேற்றம். நீள்வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியின் குவித்தொலைவுகளின் கூடுதல் அதன் நெட்டச்சு நீளத்திற்கு சமம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிங்கிறது ஒரு பாயிண்ட், இந்த எலிப்ஸ் ஏதாச்சும் ஒரு அதாவது நீள்வட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பி எக்ஸ் சமம்னு எடுத்துக்கங்க. அதோட ஒரு புள்ளியின் குவியத்தொலைவின் கூடுதல், அதாவது குவியத்தொலைவின் கூடுதல்னா இப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இங்க எஸ்ங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் டி ஒன்னும், அதே மாதிரி இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்ல இந்த எஸ் டேஸும் இது எஸ்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸும் டி ஒன் டி டூ இருக்கு பாத்தீங்களா. அது ரெண்டோட கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா அதை நெட்டச்சு நீளத்திற்கு சமம். நெட்டச்சுன்னா எது? ஸோ இந்த ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஏ டு ஏ டேஷ் டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இங்க பிங்கிற பாயிண்ட் நீங்க இங்க எடுத்தாலும் அதோட கூடுதலும் குவியத்தொலைவின் கூடுதலும் இந்த நெட்டச்சுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அதான் தேட்டம். ஸோ அப்போ எலிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு நீங்க பாயிண்ட் பிக் பண்ணலாம், நெட்டச்சு குவித்தொலைவுகளின் கூடுதல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குவித்தொலைவில் எப்படி எடுத்துக்காங்க தெரியும். அதோட கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா நெட்டச்சு, அதாவது ஏ டு ஏ டேஷ் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ஒரு தேட்டம். குறிப்புரை. பி ஈக்குவல் டு ஏ ஆக இருக்கும்போது, ஸோ நமக்கு இத்தனை நீளத்தோட ஈக்குவேஷன் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ஏ இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ பி ஈக்குவல் டு ஏங்கும்போது இங்கேயே ஏ ஸ்கொயர் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இதை காமனா வச்சுட்டு ஏ ஸ்கொயர் இருக்கணும் போது ஏ ஸ்கொயர் ஆமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், பிளஸ் ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் ஒன்று. இங்கே ரெண்டு காமனா ஏ ஸ்கொயர் இருக்கனால அது காமனா வச்சுட்டு இங்கே போகும்போது என்ன ஆகும், ஒன்று ஏ ஸ்கொயர் மல்டிபிள் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வட்டங்கிற டாபிக் பார்த்துருப்போம். அதாவது சர்க்கிள்ங்கிற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் திட்டவடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ஏ, அதாவது நெட்டச்சு குற்றச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வட்டம் ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். அது எப்படின்னா மையத்தொலை தகவு, அதாவது நீளத்துக்கு மையத்தொலை தகவு ஈக்குவல் டு ரூட் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துட்டோம் என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஒன்று கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும், ஜீரோ ஆயிரும். ஸோ அப்போ ஜீரோ ஆகும். ஸோ மையத்தொலை தகவு ஜீரோ. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் இருக்கும்போது இது வட்டத்தோட ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணுது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது இந்த வட்டத்தோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் வட்டம் தான் இது. ஓகேவா. ஸோ இந்த பிங்க் கலர் இருக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸும் இந்த மொத்த பிங்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா அது வட்டமா ஃபார்ம் ஆகும். ஓகேவா. நெட்டச்சு குட்டச்சுன்னு இருக்காது. ஸோ அது வட்டமா ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தின் மையத்தொலை தகவு ஜீரோன்னு தெரியுது. ஸோ அப்போ இதுல இருந்து நீங்க பார்க்கும்போது எலிப்ஸ்ல இருந்து இந்த இதுல சப்மிட் பண்ணி பார்க்கும்போது வட்டத்தோட மையத்தொலை தகவு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நெட்டச்சு கூட்டச்சு டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. பி ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு நீள்வட்டத்தின் நெட்டச்சை விட்டமாக கொண்ட வட்டம் துணை வட்டம் அல்லது சுற்றுவட்டம் எனப்படும். அதாவது ஒரு நீள்வட்டத்தோட நெட்டச்சை விட்டமாக,
நீளத்தோட நெட்டச்சு எது? இந்த ஏ டேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் விட்டம். அதை விட்டமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துணை வட்டம் இல்ல சுற்றுவட்டம். அதாவது இந்த எலிப்ஸோட துணை வட்டம் இல்லாட்டி சுற்றுவட்டம்னு சொல்றாங்க. மேலும் குற்றச்சை விட்டமாக கொண்ட உள்வட்டம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சு பி டேஸ் சர்க்கிளை வச்சு பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா உள்வட்டம்னு சொல்றாங்க. அவற்றின் சம்பாடுகள் முறையே. ஸோ நமக்கு தெரியும் நெட்டச்சு, அதாவது நெட்டச்சோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏ, அதோட விட்டம் வந்து ஏன்னு தெரியும். அப்ப ஏ இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். வட்டங்கிற டாபிக் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்தாலும் சொல்லு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சொல் உள்வட்டத்தோட விட்டம் வந்து பாத்தீங்கன்னா பி, அதனால வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதிபரவளை என்னன்னு சொல்லிட்டு டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.